பிரியமாக வந்து கேன்சர்ன்னு சொல்லி டெஸ்ட்ல வந்திருந்துச்சு. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். நேத்து நைட்டு ரிப்போர்ட் வந்தது. எந்த ஒரு எல்லாமே நார்மல்னு வந்திருக்கு. அதுக்காக கடவுளுக்கு இந்த நேரத்துல கோடான கோடி நன்றி சொல்லுதேன். தேங்க்யூ ஜீசஸ். மத்தியானம் 3 மணி ப்ரேயர்ல என் பையனுக்கு நல்ல காய்ச்சல் இருமலா இருந்துச்சு. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். இயேசுவின் தழும்புகளினால் பரிபூர்ண சுகத்தை பெற்றிருக்கான். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சகோதரி சொன்ன 2 சாட்சியங்களுமே ஆண்டவர் அற்புதமாக வல்லமையோடு அந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா மாட்சி மகிமையும் ஆண்டவர் இயேசுவுக்கே செலுத்துறோம். க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க. ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சியாக ஒரு நிகழ்வு. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. மரியே வாழ்க. அதாவது கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தவங்க, அவங்களுடைய படிக்கிற பிள்ளை, அதாவது 10th எக்ஸாம் எழுத போற பிள்ளை, அவளுக்கு நிறைய சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு இது. கடந்த ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி இருந்து கடவுளுடைய கிருபையினால இறக்கத்தினால நம்முடைய மினிஸ்ட்ரியில இருந்து ஜீசஸ் கில்பர்ட் பிரதர், சகோதரி கவிதா அவங்க மூலமாகவும் அந்த மகளுக்கான சில வழிகாட்டல்களை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு இடையில அந்த பிள்ளைய எக்ஸாம் எழுத விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளை எனக்கு மெசேஜ் போட்டாங்க. நான் சொன்னேன், கடவுள் உன் கூட இருக்காரம்மா, கடவுள் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் நிச்சயமா நிறைவேற்ற உன்னுடைய எண்ணம் மட்டும், என் தேவன் எனக்கு எல்லாம் அனைத்தையும் செய்து முடிப்பார்ல ஒரே நான் விசுவாசத்தோட மட்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இறை வார்த்தைகளை விசுவாசத்தோடு தொடர்ந்து அறிக்கையிடுவேன். தொடர்ந்து திரும்ப திரும்ப அழுது புலம்பி ஒரு மாதிரி மெசேஜ் போட்டுட்டே இருந்தா. நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசாம கவிதா சிஸ்டருக்கு மட்டும் நீ ப்ரேயர் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுமா அப்படின்னு. சிஸ்டர் ஒரே வார்த்தையில தூய் ஆவியானவர் உங்க கூட இருந்து செயலாற்றுவார், நீங்க அவர் மீது நம்பிக்கை வைத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பிரதருக்கு அவங்க அதே போல மெசேஜ் போட்டுப்பாங்களா, பிரதரும் அதே வார்த்தையை சொல்லி இருந்திருக்காங்க. கடவுளுடைய கிருபைனாலும் பேர் அன்பினாலும் நேற்று அவங்க போறதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு போயிட்டு திவ்யனக்கு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு, ஆவியானவரே இங்கதான் எனக்கு முன்னிருந்து செயல்படணும் அப்படின்ட்டு போயிருக்காங்க. அந்த கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி எதோ பயமுறுத்தி இது பண்ணவங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா எதுவுமே பேசலையா, எதுவுமே சொல்லலையா. சரி, நீங்களும் ஒரு ஆசிரியர் இருந்துட்டு ஏன் பிள்ளை இவ்வளவு லோவா விட்டீங்கன்ற ஒண்ணு மட்டும் தான் கேட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும், கடவுள் என் கூடவே தான் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்குது. இந்த வேளையில ஆண்டவருக்காக அந்த பிள்ளைகளோடு சேர்த்து நானும் கடவுளுக்கு கொடான கோடி நன்றி சொல்றேன். ஏன்னா பிள்ளை எக்ஸாம் எழுத விடக்கூடாது, முடியாது, அவளால செய்ய முடியாது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் தாட்டை கொடுத்து அவங்க ரொம்ப மனம் முடிஞ்சு போயிருந்தாங்க. ஆனா ஆவியானவர் அவங்க மூலமாவே, அவங்களுடைய மேல் அதிகாரி மூலமா அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு கடவுள் அந்த பிள்ளை கூட இருக்கிறார். கடவுள் அவங்களை வழி நடத்துறாங்கிற நம்பிக்கைக்குள்ள அவங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக ஆவியானவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு யாரையுமே ஒதுக்குறது கிடையாது. கட்டுவோர் விளக்கிய கல்லே வீட்டிற்கு மூளை கல்லாய் அமைந்தது அப்படின்னு தான் இறை வார்த்தை சொல்லுது இல்லையா? அது மாதிரி இந்த பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து ஒரு டிகிரேட் மாதிரி கொண்டு போயிருந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக எடுத்து வழிநடத்தி அந்த பிள்ளைக்கு எல்லா வகையிலும் ஆறுதல் சொல்லி ஆவியானவர் வழியாக நிரப்பி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணட்டும் சிஸ்டர். ஜீசஸ் எக்ஸாம் எழுதுவார். சரியா? நம்பிக்கையோட ஜெபிக்க சொல்லுங்க. எக்ஸாம் எழுத சொல்லுங்க. இந்த உலகம் சொல்லுவது எல்லாமே என்ன உண்மையா? உண்மை இல்ல. ஜீசஸ் என்ன சொல்றாரோ, ஜீசஸ் எப்படி வழி நடத்துறாரோ அதுதான் உண்மை. அவர் அந்த பிள்ளைக்கு பின்னாடி இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டாக்டர் ஒரு பையனுக்கு தலையில ரத்த கசிவு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். எல்லாரும் ஜெபிச்சாங்க. கடவுளிப்பா
இந்த தலையில ஆப்ரேஷன் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு கோடி நன்றி. என் மகனுக்கு இன்னை பிறந்த நாள் 24 வருடம் வரை என் தேவன் என் மகனை அவர் உள்ளங்கையிலே வைத்து பாதுகாத்து வந்த மேலான அன்பிற்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே. Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. வேற யாராவது சாட்சி? Praise the Lord, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க. மத்தியானம் 3 மணி ஜெபத்துல எனக்கு மகளுக்கு நேத்தைக்கு ஃபீவரா இருந்துச்சு. அப்பம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, 12th படிக்கிறான். ஸ்கூலுக்கு போகல, அவளுக்கு காலையிலே முடியாம இருந்தது. நேத்தைக்கு பிரதர் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஃபீவர் நின்னுச்சு. அப்புறம் உடம்பு வேதனை, தொண்டை வலி, தலைவேதனை இப்படி இருந்துச்சு. அவ படுத்த படுக்கையா கிடந்தா. மத்தியானம் 3 மணி நேரம் ஜெபம் நடந்த போது பிரதர்கிட்ட சொல்லி ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தோம். அவர் நல்லா ப்ரேயர் பண்ணாரு. அந்த உடனே தானே அவ படுத்து கிடந்த என் பொண்ணு எழும்பி இருந்து அவளுக்கு உடல் எல்லாம் வேர்த்து ஓடி இப்ப அவ உடம்ப கழுவிட்டு டியூஷனுக்கு போயிருக்கா. புக்கை எடுத்துட்டு தானே எழும்பி போயிருக்கா. எந்த மருந்தோ மாத்திரை எதுவும் நான் இதுவரையும் கொடுக்கல. ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனுக்கு. நன்றி. ஆமென். ஜீசஸ். Praise the Lord. Glory to Jesus. ஆண்டவர் இயேசு அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். நன்றி நேசப்பாவுக்கு எல்லா நேரம் நன்றி செலுத்துனதான் இருக்கணும் brother. நன்றி சொல்லுங்க. சரியாயிடலாம். Praise the Lord, sister அனிதா ஹான்சி. Praise the Lord, sister ஹான்சி. அனிதா ஹான்சி. Praise the Lord. சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் நான் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஹான்சி. ஓகே, வேற யாராவது சாட்சின்னு சொல்லுங்க, அவங்க வரட்டும். Praise the Lord, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்து எங்க அண்ணனுக்காக வேண்டி நாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இதுல நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க. நேற்று அவங்க 19 நாள் ஐசியூல இருந்தாங்க. நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கடவுள் அவங்கள குணப்படுத்தி வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் மீன்ஸில் ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ததற்கு கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. என்ன ஆப்ரேஷன் சிஸ்டர்? அவங்களுக்கு இந்த வயிற்றில் லிவருக்கும் ஈரலுக்கு இடையில ஒரு கட்டி இருந்துச்சு. அது பெரிய ஒரு ஆப்ரேஷன் 10 மணிக்கு நடந்துச்சு. அது கடவுள் தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணார். அது பெரிய ஒரு ஆப்ரேஷன். ஆனால் அது கடவுள் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த கடவுளுக்கு பெரிய பெரிய கோடி கோடி நன்றி. மனுஷர் இல்லை, அவர் டாக்டர் தான். அவர் தான் நின்று அந்த ஆப்ரேஷனை பண்ணது. ஹாஸ்பிட்டல்லையே அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை கடவுள் எவ்வளோ தூரம் நடத்தினாங்க இப்படின்னு. நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ அந்த சகோதரருக்கு கடவுள் தாமே இருந்து அந்த ஒரு அறுவை சிகிச்சை நடத்தினார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அற்புதமாக இயேசு குணம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். நன்றி சொல்லுங்க சிஸ்டர். இன்னொரு சாட்சி, நான் வந்து வீட்டில் வந்து நவம்பர் மாதம் 30ஆம் நான் வந்து விழுந்தேன். ஒரு 1.5 மாதம் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, மருந்து, ஸ்கேனு என்னெல்லாம் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் கடவுள் எனக்கு அந்த ரிப்போர்ட்டில் எல்லாம் நார்மல் ஆக்கி அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு வந்து சரியாகலை. அந்த டேப்லெட்டே நான் 2 நாள் சாப்பிட்டேன். நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு உடம்புல நீர், முகமெல்லாம் நீர் அப்படியெல்லாம் இருந்தது. நான் பிறகு இந்த டேப்லெட்டே எனக்கு வேண்டாம், ஆண்டவர் இறை வார்த்தை தான் எனக்கு குணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட இறை வார்த்தையை சொல்லி இயேசுவின் ரத்த தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குன இயேசு உமக்கு நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ண பிறகு கடவுள் எனக்கு அற்புத சுகத்தை தந்தாங்க. அந்த மருந்து மாத்திரை எனக்கு குணம் அடையணும் அப்படியே நான் தூர போட்டுட்டேன் எல்லாத்தையுமே. கடவுளுக்கு இறை வார்த்தை தான் என்னை தொட்டு மருந்து இந்த குணப்படுத்தினாங்க. அதுக்கு கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிஸ்டர்,
மருந்து மாத்திரை எல்லாம் தூக்கி போட்டுருங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கேயும் சொல்லல சிஸ்டர். இறை நம்பிக்கையோடு, ஆண்டவருடைய விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது தப்பு இல்ல. பிரதர் அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா குணம் கொடுக்கிறது யாரு? கடவுள். ஆண்டவர் இயேசு. அவருடைய வார்த்தை அனுப்பி நமக்கு அவர் வார்த்தைக்குள்ளாக நமக்கு சுகம் கொடுக்கிறார். சாலமோனின் ஞானம் 12:16 சொல்லுது, பச்சிலையோ மருந்தோ களிம்புகளோ குணம் கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை குணம் கொடுக்கிறது என்று. அதே போல அப்படிதான் அது சரிதான். ஆனா நான் வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டப்ப எனக்கு அந்த ஒரு குறையுமே இல்ல. உடம்புல நீரு, முகத்துல நீர், எல்லாமே நீர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஓவர் டோஸ் மருந்து என்னால எழுப்பி நிக்க ஒண்ணுமே முடியல. ஆனா கடவுள் அந்த மருந்து மாத்திரை ஆனா அதை சாப்பிடல. ஆனா கடவுளுக்கு இறை வார்த்தையில தான் கடவுள் தான் மருந்து மாத்திரை நீங்க சாப்பிட அந்த இறை இறை வார்த்தைக்குள்ளாக நீங்க வார்த்தை போய் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு குணம் கொடுத்திருக்கிறார். மருந்து மாத்திரைனால ஆமா. அப்படிங்கிற குணம் கொடுத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்க, விசுவசிக்கிறோம், நம்பிக்கையில நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது, அதுல எந்த தப்பும் கிடையாது. சரியா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். அற்புதமா உங்களுக்கு குணம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமா. ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் பிரதர், கடவுளுக்கு நன்றி. ஏன்னா ஒரு கட்டத்துல கடவுளுடைய அன்பை நிறைய தியானிச்சிருக்கேன்னா ஒரு பிரச்சனைல இருந்து, ஒரு துன்பத்துல இருந்து வெளிவந்த போது கடவுளை அன்பை உணர்ந்து கொண்டு நரக நெருப்புக்கு போக இருந்த என்ன கடவுள் இவ்வளவு தூரம் அன்பு செய்திருக்காரு. அவர் பாட்டுகளை நிறைய தியானிப்பேன், நிறைய நேரம் அழுதுருக்கேன் அதை நினைச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு காயங்களையும் எடுத்தெல்லாம் நான் ஆனா இப்ப அது கொஞ்ச நாள் என்னுடைய வேர்டு கன்ஃபஸ் பண்றதுக்கு போராட்டங்கள், பிரச்சனை இப்படி போய் அதை சரி பண்ணணுன்றதுல இந்த இறை செய்தி எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. என்னன்னா நான் மீண்டும் அந்த கடவுளை அன்பை அதிகமா தியானிக்க கடவுள் கிருபை செய்தாங்க. அதிக நேரம் அவருடைய நன்மைத்தனங்களை அன்பை தியானிக்க எனக்கு கிருபை செய்த கடவுளுக்கு, அதை மீண்டும் ஒரு திரும்ப கொண்டு வந்தது கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்த சகோதரிய நம்பிக்கைக்குள்ளாக ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக முழுவதுமாக அவங்கள நிரப்பி இருக்கிறாரு. மீண்டுமாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த இறை வார்த்தை ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பு இவர்களை மாற்றி மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராவது சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலா ஆகஸ்ட் மாத இறுதியில நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த நம்ம கார்டு பேமெண்ட்க்கு கொடுக்குற கார்டு என்னாச்சுன்னா வீட்லயே மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அதுக்கு உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். யூஸ்வலா அது என்னுடைய சப்ளிமெண்ட்ரி கார்டு தான். பிரதர் தான் மெயின் கார்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த கார்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சூழ்நிலை வந்தது. ஆனா நான் உறுதியா ஒண்ணு சொன்னேன், இல்ல கார்டு வெளியில தொலையவே இல்லை, வீட்டுல தான் எங்கேயோ அது கைமறதியா வைக்கப்பட்டதை என்னால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தைரியமா நான் சொன்னேன், கார்டை கேன்சல் பண்ணிட்டா திருப்பியும் இஷ்யூ பண்றதுல கொஞ்சம் டிலே ஆகும், இல்லைன்னா பண்ணாம விட்டுருவாங்க அப்படின்னு. அவசியமா அந்த கார்டு தேவைப்பட்டுச்சு. அதனால நான் என்ன சொன்னேன், அது ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. சில ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுலாம் அந்த கார்டு நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதை உபயோகப்படுத்தி இது நாள் வரைக்கும் அந்த மெயின் கார்டு இல்லாமலே ரெஜிஸ்டர் ஆக்கப்பட்டதுல இருந்து நாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். உறுதியா சில சமயங்கள்ல ரொம்ப மனசுல இல்ல அந்த கார்டு வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தாலும் இல்ல, அது கண்டிப்பா வீட்டுலதான் இருக்குது. அது சரியா எனக்கு உட்கார்ந்து தேடுறதுக்கு எனக்கு சரியான ஒரு நேரம் இல்லை, நேரமின்மையினால அது தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்றது மனசை நான் திருப்பியும் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியா இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வேற ஒரு பொருளை என்னுடைய மகள் தேடுறப்ப
அந்த கார்டு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு 6 மாத காலமா உண்மையாவே வந்து அந்த கார்டுடைய தேவை இருந்தது. நல்லபடியா அதை யூஸ் பண்ணோம். வெளியில எங்கேயும் மிஸ் ஆகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தது. அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது எல்லாத்துக்கும் வந்துட்டு கடவுளுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். அடிக்கடி நான் வந்துட்டு தியானிக்கிற வார்த்தைகளை வந்துட்டு பூட்ட முடியாதபடி திறப்பவரும் திறக்க முடியாதபடி பூட்டுபவரும்ன்றத வந்துட்டு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன் எப்பயுமே. அப்ப வந்துட்டு இந்த கார்டு இந்த வீட்டை விட்டு போகலைன்றதை என்னால உறுதியா சொல்ல முடிஞ்சது இந்த ஒரு நம்பிக்கையில. அதுக்காக கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வளவு நாள யாரு அந்த கார்டை வச்சிருந்தா? இல்ல பிரதர், யாரும் வச்சிருக்கல. வீட்டுல ஒரு கீழே ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜீசஸ் உங்க கண்ணுல இருந்து அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம் அவருக்குதான் தெரியாது. ஒரு நாள் வெளிப்படும். அதுவும் ஜீசஸ் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரமா வச்சிருந்திருக்கிறாரு. தேவைப்படுறப்போ உங்க கண்ணுல காமிச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்கு மனசுல வந்தது என்னன்னா, அப்பா நீங்க தான் இவ்வளவு நாளா அதை பத்திரமா வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு தான். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you. எத்தனை பேர் நம்ம இது மாதிரி தானே இருந்திருக்கிறோம். வீட்டுல சாதாரணமா ஒரு பொருளை வைப்போம், காணான்னு தேடுவோம். கடைசியில பார்த்தா சாதாரண ஒரு செல்ஃப்ல எங்கேயாவது மறுபடியும் மேல இருக்கும். நானும் எல்லாரும் தேடி இருக்கோம், நானும் தான். என்னோட ஐடி கார்டு அப்படிதான் ஒரு தடவை காண போய் ரொம்ப நாள் தேடி இருந்தேன். பார்த்தா சாதாரணமா ஒரு ஷர்ட்டுக்கு கீழே இருக்குது அது. அந்த மாதிரி. பிரைஸ் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ். வேற யாராவது சாட்சி? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜெப விண்ணப்பத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். சொல்லுங்க. இப்ப ஜீசஸ் மினிஸ்ட்ரி இப்ப இந்த தியான இளைஞர்களுக்கான தியானத்துக்கு என் பிள்ளைங்க 2 பேருக்கும் இந்த தியானத்தை கலந்துக்க பெரிய வாய்ப்பு கிடைச்சு அதுக்காக ஜீசஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 3 நாள் தியானத்துல வந்து நான் இங்க வர முடியாது. நான் வீட்டுல இருந்து நான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்குள்ள முன்னாடி வந்து என் பிள்ளைங்களை பார்த்துட்டு உடனே வந்து ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கோவமா பேசுனேன். ஆனா தியானத்தை நான் இங்க இருந்து அட்டென்ட் பண்ணி எனக்குள்ள பெரிய ஒரு மனமாற்றம். அது நான் செய்தி கேட்டதுல இருந்து எனக்கு நான் தாகமா இருப்பேன், தண்ணி விட்டுருங்கன்னு சொன்ன மாதிரி நான் தாகத்தோட நான் செய்தி நான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு செய்தியும் மிஸ் பண்ணல. ஆனா எனக்குள்ள என் பிள்ளைங்க மேல கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும், அந்த அறுவடைக்காக கொஞ்ச நாள் ஜெபிக்கணும், பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். அதுல எனக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை அந்த செய்தி மூலம் எனக்கு கிடைச்சிச்சு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆலிஸ் சந்திரன். ஆமா பிரதர். ஏன் உங்க பேர்ல இவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க பேரு சரியா தெரியக்கூடாதுன்னா உங்க பொண்ணு சொன்னாங்க உங்க பேர் எனக்கு தெரியணும்ல. போனதுக்கே நன்றி சொல்லணும்னா நான் எனக்கு நெட்டு கிடைக்கல பிரதர். நான் அவ்வளவு நன்றி சொல்லணும் ஜீசஸ்க்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இல்ல உங்க பொண்ணு டீச்சரா இருக்காங்க. உங்க பேர் என்ன வந்திருந்தாங்கல்ல அந்த யூத் பிரேயருக்கு? ஆமா என்ன ட்ரீசாவா? இல்ல ரீபிகா, அருள் ரீபிகா. ரீபிகா. ஆலிஸ் சந்திரன்ங்கிற உங்க பேரு இங்க நெட்ல இந்த இப்ப ஜூம்ல பாருங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு. AL220 ICE 2200 என்னென்னமோ வச்சிருக்கீங்க. பேர் சரியா இல்ல. அப்பதான் நான் உங்க பொண்ணுகிட்ட அங்க வந்தப்ப கேட்டேன். ஆலிஸ் சந்திரன் அவங்களோட பொண்ணுதான் அந்த ட்ரீசா. ஓகே. ரீபிகான்னு சொன்னாங்க. அருமையா கலந்துக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு நிறைய சாட்சி சொன்னாங்க, பாட்டெல்லாம் பாடினாங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிரதருக்கு. தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஆமா, பிரைஸ் லார்ட். அது மாதிரிதான் அனுப்பி வைக்கணும். பார்த்தேன் நான் உங்க பொண்ணு. பிரைஸ் லார்ட். Glory to Jesus. ஏன் இப்ப இந்த பிரேயருக்கு வரல? யூத் பிரேயருக்கு போவாங்களா அவங்க? ஆமா பிரதர், யூத். ஓகே. Thank you. இன்னும் ஒரு சாட்சி கூட இருக்கு பிரதர் எனக்கு. சொல்லுங்க. என்னுடைய 2வது மகள் வந்துட்டு இந்த முதல் வருட படிப்புல வந்து நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அத காலேஜ்லயும் வந்துட்டு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில பாராட்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு பெருமையை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நான் முழுவதுமா சமர்ப்பிக்கின்றேன். வேண்டிய அவளுக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. இந்த சாட்சி வந்து பிரதர் அங்க அரங்கோட இல்லத்திலே சொல்லிட்டாங்களே. சொன்னாங்க
தேர்ட் டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ப்ரேயர்ல தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஈவினிங் மெசேஜ்ல. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் எவ்வாறு கைப்பிடிச்சு தூக்கி விடுறாரு. அவரு எல்லாத்தையும் பாத்துக்காரு. பிரதர் சொன்னார்ல முன்னாடி ஒரு நாள் கூட, என் பையனோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா விஷன்ல ஒரு இது வர்றப்ப பாத்தீங்கன்னா, அந்த நாங்க ஜெபிக்கும் பொழுது ஜீசஸ் அவரு கூட அந்த டைம் எடுத்துட்டாரு. பிரதர் எங்க கூட அந்த டைமை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இங்க இயேசுனுடைய வேலையை பார்க்கும்போது அது மாதிரி அற்புதமாக ஆண்டவர் எல்லாரையும் எடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஒரு அருமையான சகோதரிக்கு அந்த படிப்புல மேலும் மேலுமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். பின்னாடி இருந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிரதர் ஏற்கனவே நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. 8 மார்க் 9 மார்க் வாங்கினவன் இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் சொல்ல முடியாது எதுவுமே இல்லை. நம்ம அவருடைய அன்புக்குள்ள மூழ்கணும், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட். அருள் செல்வி சொல்லுங்க. ஆமா, நான் வந்து இந்த தியானத்துக்கு திருச்சியில அட்டன் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர். நான் வந்து எதிர்பாராத விதமா ஆண்டவர் எனக்கு அழைப்பு தந்திருக்காரு. நான் அங்க வந்ததன் பொருட்டு எனக்கு நிறைய ஒரு மன நிறைவும் அமைதியும் சமாதானத்தை கடவுள் தந்திருக்கிறார். அதுக்குதான் நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்ல முடியும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நான் பெரிய சாட்சி சொல்ல ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த இணையதளத்துல நான் பெரிய சாட்சி சொல்ல போறேன். பெரிய காரியங்களை ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக என்னை அழைச்சு வந்த கடவுளுக்கு கொடான கோடி நன்றி செலுத்து. அங்க வந்து போராட்டத்தோட வந்தேன். எந்த வேதனையோட நான் வந்தேனோ அதுக்கு தகுந்த இறை வார்த்தைகளை கடவுள் எனக்கு, நான் முதல் நாள் வரல, நான் 2வது நாள் தான் நான் வந்து 14 நைட்டு தான் வந்து இறங்கணும். 2வது நாள் ஃபர்ஸ்ட் இருக்கும்போதே நான் என்ன மனநிலை என்ன போராட்டத்தோட இருந்துட்டு இருக்கேன்னு அதை குறிச்ச செய்தி ஒரு திருமண பந்தம்னா எப்படி கடவுள் ஒரு மனிதர் நடத்தின திருமணம் அல்ல, இந்த மனுஷனால வந்த திருமணம் அல்ல. அந்த திருமணம் கடவுள் இணைச்ச திருமணம். அது தாய் அல்ல, தகப்பன் அல்ல, இந்த நபர் அல்ல, அந்தந்த நபர்களை நீங்க வேதனைப்படுத்த கூடாது. அந்த மாதிரியான செய்திய நான் அந்த நேரத்துல கேட்க என்ன கடவுள் வச்சாரு. நான் போராட்டத்துல இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு கடவுள் நல்ல ஒரு மாற்றவும் மன அமைதி, குடும்பத்துல ஒரு அமைதியும் கடவுள் தந்திருக்காரு. கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்த சகோதரிக்கு அந்த தியானத்திலே கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் அற்புதமாக அவருடைய செய்தி வழியாக அவருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே மனம் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல ஆறுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு ஜீசஸ். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவருடைய அன்பு மீது அபரிமிதமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே பிரதர், ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட். நன்றி தான் கடவுளுக்கு தெளிப்புதேன். இந்த நாளை என்னை கூட்டி சேர்த்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்றேன். எந்த சூழ்நிலையும் எவ்வேளையிலும் நன்றியோடு கூட தான் நம்ம இருக்கணும். திருப்பாடல் 104 அதை தான் சொல்லுது. நன்றியோடு அவர் தம் வாயிலில் நுழையுங்கள் அப்படின்னு தான் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Thank you. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேரி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சாட்சி. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரேயர் குரூப்ல எனக்கு துதி ஆராதனை. 4 மணிக்கு எழும்புனா இருமலண்டா எனக்கு முடியவே இல்லை, தூங்கவே இல்லை, நைட்டு முழுக்க இருமலால. அப்போ என் கணவர் எழும்பி சொல்றாரு, நீ காலையில 6 மணிக்கே போன் பண்ணி சொல்லிடு, என்னால முடியாது, வேற யாரையும் இல்லப்பா, நான் அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கடவுள். அப்ப அப்படி 4 மணிக்கு எழும்புனானே அப்படியே இருந்து பூசைக்கு போக முடியாது. இருமிக்கன்னு பூசைக்கு போனா நீ அங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னுட்டு அப்படி எழுந்து ப்ரேயர் பண்ணிக்க இந்த தனி ஜபத்துல இருந்துட்டு, தனி ஜபத்துல இருந்தா என்னை இருமேன்னா நீ செய்யக்கூடாது அன்னைக்கு, அப்படி ஒரு கட்டளை போட்டு என்னை இரும வைக்கிற மாதிரி நான் பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணி நான் இன்னைக்கு செய்தே ஆவேன், நீங்க என்னத்த சொன்னாலும் நான் இன்னைக்கு செய்தே ஆவேன் என்ற ஒரு புடியில ப்ரேயர் பண்ணி அப்படியே கண்ணை முடிக்கின்ற இருந்துட்டு முழிச்சு பாக்குறேன். ஒரு 4-5 மணிக்கு துவங்கி இருப்பேன், முழிச்சு பாக்குறேன் டைமு 6:15. கண்ணை முழிச்சு முழிச்சு இந்த ப்ரேயர்ல தான் இருந்தேன்.
அப்படியே இதாயிருங்க, அப்படியே இது பண்ணிட்டு அப்ப இவர் எழும்பி கேட்டார், இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ நல்லா இருக்கப்பா, நான் இப்போ ஒரு சுடுதண்ணி ஒன்று குடிச்சிட்டு, இல்லை நீ முடியாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடு, நீ என்னண்டா லீட் பண்ற நீ இதா இல்லாட்டி மற்றவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளேன்று நான் அதை இது பண்ணி பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணினேன். கடவுளோட இதால நான் இன்னைக்கு பண்ணி அதை முடிச்சிட்டேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு அந்த இடத்துல எனக்கு நான் உணர்ந்த என்னை அதை செய்ய விடாம சாத்தான் எவ்வளவு என்னை ஒரு டிஸ்டர்ப் பண்ணதுங்கிறத நான் தனி ஜபத்துல இருக்கிறேன்னு நான் உணர்ந்தேன். நீ என்னோட இருமகளே நீ செய்வா அப்படிங்கிற எனக்கு கடவுள் எனக்கு சொன்னதை எனக்கு நான் உணர்ந்து நான் அந்த இதை செய்ததால எனக்கு அதை செய்ய முடிஞ்சது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அந்த சிஸ்டருக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த தீய சக்தியை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடி சுதித்து செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அவங்க அந்த தீய சக்தியை கட்டி ஜெபிச்சுட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. முடியலன்னு இருந்தாலும் அதோட சேர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வல்லமையால அவங்க செஞ்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். விடா முயற்சியோடு செய்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது சாட்சி? Praise Lord brother. Praise Lord brother. சிஸ்டர் விண்ணரசி. Praise Lord brother. என்னோட பையன் அகஸ்டஸ் கார்மல் வந்து இப்போ வந்து தேர்ட் இயர் இந்த செமஸ்டர்ல 5ஆம் செமஸ்டர்ல வந்து எல்லா பாடமும் பாஸ் ஆயிட்டான் பிரதர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய கணவருக்கு இப்ப சென்னையில வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காகவும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நான் இறைவார்த்தை அறிக்கையிட்டே இருந்தேன் பிரதர். டெய்லி நான் அறிக்கையிட்டே இருப்பேன், ஜோமாலையும் அறிக்கையிட்டே இருப்பேன். அதனால எனக்கு அதுக்கு பலன் கிடைச்சதுக்காக நான் கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். சரியா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சிகள் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. Praise the Lord. அனிதான்ற சகோதரி சொல்றதுக்காக அன்மியூட் பண்ணாங்க. யாரு? அனிதாவா? அனிதா ஹான்சி. சொல்லுங்க சிஸ்டர். அனிதா ஹான்சி முதல்ல சொன்னாங்களே அவங்க. சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இல்ல பிரதர், நான் ஜாப் கிடைக்கணும்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன் பிரதர். காலை பிரேயர் ரிக்வெஸ்டா? அந்த பிரதர் அடுத்து கேட்பாங்க, சொல்லுங்க. எனக்கு ஜாப் கிடைச்சு, அதுக்கு தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் ஜாப் கிடைக்கணும்னு வச்சிருந்தாங்களாம். ஜாப் கிடைச்சிருச்சா? ஆண்டவர் அற்புதமாக அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லுகின்றோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். யாவலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.